என்னோட பேர் தான் ஸ்லிம்பேக். என்னோட கதையை கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் ரோட்டு கடையில் தான் தொங்கிட்டு இருந்தேன். அப்போ பேரும் பேசி கஞ்ச பேசுகிறாரு. என்னை 30 ரூபாய்க்கு வாங்கலாம், ஆனால் நான் 100 ருபீஸில் தான் இருந்தேன் பேரம் பேசி. அப்புறம் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். பார்த்தா வீட்டில் எக்கச்சக்க பேக் இருக்குது. என்ன மாதிரி பேரம் பேசி வாங்கின சில ஹேண்ட்பேக்ஸ் கூட இருந்தது. அதுங்க என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமா? ஹாய், நான் தான் டோட் பேக். வெறும் 10 ரூபா தான். அந்த கஞ்ச பிஸ்னார் இருக்குல்ல, என்ன 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டான். இதுதான் சொல்லிச்சுங்க. அப்புறம் இந்த கையில பார்த்தா பேக் ஷாப் மாட்டி விட்டுருக்கான். எடி வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னேன். கடைசியில் காலாட்டவே இல்லை. அப்புறம் என் மேலேருந்து நாத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எந்திரன் படத்தில் எப்படி வசீகரன் அந்த ரோபோவை என் பெத்த பிள்ளை மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி அவன் என் பெத்த குழந்த மாதிரி வச்சுருந்தேனே, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு என்னை கைமா பண்ணி குப்பை தொட்டியில் போட்டான். குப்பை தொட்டியில் இருந்துன்னா கம்பேக் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் நினைக்க மாதிரி அவளை மாதிரி இந்த பொண்ணும் கிடையாது. இவன் ரொம்ப தங்கமான பொண்ணு. ஒரே ஒரு ஹேண்ட்பேக், அதுவும் என்னதான் வாங்கினான். சரி, குப்பை தொட்டிலேருந்து நீ எப்படி உயிர் பொழைச்சி வந்தேனா கேளுங்க. குப்பைக்காரங்க என்னை ரோடு ஓரமாக போட்டாங்க. ஒருத்தை எடுத்து பார்த்து அதை சுத்தம் பண்ணி ஒரு இடத்துல ஃப்ரீன்னு வச்சுருந்தான். அப்போ தான் என்னை வாங்குவான் அப்படின்னு வச்சுருந்தான். அப்போ தான் என்னை வாங்கலாம். நாத்தம் வந்தா நல்லா சோப்பு போட்டு கிளீன் பண்ணுவான். என் கையில பேக் ஷாப்பே போட்டிருக்க மாட்டான். என்னை என் பிள்ளை மாதிரி பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னு அவளே ஒரு வாக்கு கொடுத்துக்கிட்டான். இதுதான் என் வீடா போன கதை.